என் அன்பு பிள்ளையே, இந்த பேச்சை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் தலையெழுத்து மாறப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உனக்கு அபாயம் அளிக்கின்றேன். என் செல்லமே, என் வேண்டுதல்கள் எப்போது பலிக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கியது எனக்கு தெரியும். அந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே உன் அன்னை நான் இன்று வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இந்த வாராகி உன் பக்கத்தில் இருக்கும்போது எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யாரும் இல்லாத அனாதையாக நீ உன்னை ஒருபோதும் நினைக்காதே. உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் வாராகி அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் ஒரே அடியில் தூள் தூளாக்கி விடுவேன். செம்மை இல்லாத உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது சீரும் சிறப்புமாக செழிக்க வைப்பேன். இது சாதாரண வார்த்தை அல்ல, உன் தாய் உனக்கு தரும் சத்திய வாக்கு. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை நீ ஆழமாக நம்பு. என் தங்கமே, உன்னை மதிக்காமல் பேசியவர்களுக்கும் உனக்கு துன்பம் விளைவித்தவர்களுக்கும் இந்த வாராகி சரியான பாடத்தை புகட்டுவேன். உனக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியையும் என் பார்வை சுட்டெரித்து விடும். நான் பலமுறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டேன். இனியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த வாராகியின் ஆக்ரோஷமான ஆட்டம் அவர்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிடும். எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாராகி இன்று தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா? என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில்
அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல்தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்து விடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறை அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்துதானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ளக்கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்திற்கும் ஆளாகாமல், மற்றவர்களினுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லி தெரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்து விட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கி விடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடத்தில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கியிருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதில் இருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதனை எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால் தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகம் படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றென்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயை தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒரு பொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்த்து விடவே மாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும்.
என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகி செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, விதியை வெல்லும் துணிவை உனக்கு நான் தருகின்றேன். இனி உனக்கு தோல்வி என்பது வெறும் நிழல்தான். நிஜத்தில் நீ வெற்றியாளராகவே வலம் வருவாய். உன்னை தடுத்த கரங்கள் விலகும். உன்னை ஏளனம் செய்த கண்கள் வியக்கும்படி உன் வாழ்வை நான் மாற்றி காட்டுவேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நிமிர்ந்த நடையோடு உன் இலக்கை நோக்கி செல். இக்கணம் முதல் உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. சத்திய வாக்களித்த இந்த தாய் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாகவும் எதை செய்தாலும் உன் பலமாகவும் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காதே, எதை குறித்தும் தயங்காதே. காலம் உனக்கான நற்பலன்களை சுமந்து கொண்டு உன் வாசலில் வந்து நிற்கப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் முடிந்து ஒரு பொன்னான காலம் விடியப் போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையின் வேதனையை தீர்க்கவே உன் வாராகி அன்னை நான் இதோ உன் கண்முன்னே நிற்கின்றேன். எத்தனையோ இன்னல்களையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டமாகவே நீ கடந்து வருகின்றாய் என்பது எனக்கு தெரியும். பல நேரங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு ஒரு யுகம் போல தெரிந்திருக்கலாம். தாங்க முடியாத வேதனைகளும் மறக்க முடியாத அவமானங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்த போது நமக்கு விடிவே இல்லையா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அத்தனையும் இந்த வாராகி அம்மன் அறிவேன். என் பிள்ளை, இப்படியே கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நீ எப்படி நகர முடியும்? உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் ஒரு நிரந்தர சிரிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உன் தாய் நான் இன்று சில நற்செய்திகளோடு வந்திருக்கின்றேன். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் அது வெறும் எதர்ச்சையாக நடக்கும் ஒன்றல்ல. நீ செய்த புண்ணியமும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கிறது. என் செல்லமே, நீ பட்ட பாடு போதும். உறக்கம் இல்லாத இரவுகளும் நிம்மதி இல்லாத பகலும் இனி உன்னை தொடராது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவதற்காகவே இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்ததுதான். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும். நான் கொடுக்கும் இந்த அருளாசியை நீ மனதார பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி பிரகாசம் தோன்றும். உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை நான் பார்க்கின்றேன். வெளியே சொல்ல முடியாமல், யாரிடம் அழுவது என்று தெரியாமல் நீ தவித்த போதெல்லாம் உனக்கு துணையாக நான் அங்கேயேதான் இருந்தேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை இனி நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா தெளிவையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து விடலாம் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் பிறந்துவிடும். என் தங்கமே, எப்போதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல நீ உணர்கின்றாயோ அப்போதெல்லாம்
நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் வணங்குவது மகா சக்தியான வாராகி அம்மனை என்பது மட்டும்தான். எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும் உன் கையை பிடித்து இழுத்து வர அந்த அன்னைக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, இந்த உலகில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு தான் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு உறவுகள். ஆனால் என் பிள்ளைக்கு உன் அன்னை நானே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்து ஒதுங்கிய தருணங்களை நான் அறிவேன். ஆனால் மற்றவர்கள் படும் துயரங்களோடு உன் நிலையை ஒப்பிட்டுப் பார். உன் அன்னை நான் உன்னை எவ்வளவோ மேலாக தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். உன்னை விட கீழான நிலையில், உன்னை விட அதிக துன்பத்தில் இருப்பவர்களை காணும்போது உனக்கு இருக்கும் வசதிகளும் பாதுகாப்பும் எவ்வளவு பெரியது என்பது உனக்கே விளங்கும். என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம் என்னும் விதைகளை தூவி செழிக்க வைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் 2 மிக முக்கியமான நற்செய்திகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. முதலாவது, உன்னுடைய குடும்பம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் நீண்ட காலமாக கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டிருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். இரண்டாவதாக, உன்னுடைய தொழில் மற்றும் வேலையில் நீ இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த 2 மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் தரத்தையே மாற்றிவிடும். உன் தாயானவள் நான் இடும் இந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள். இனி வீணாக கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, எதை நினைத்து உருகினாயோ, அதை அடைய வேண்டும் என்று தவமாய் தவமிருந்தாயோ, அதற்கான கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? என் கரம் உன் தலைமேல் இருக்கிறது. என் பாதுகாப்பு உன் வீட்டை சுற்றி இருக்கிறது. இனி உன்னை தீண்ட நினைக்கும் தீய சக்திகள் யாவும் பொசுங்கி போகும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போடுவாய். இது உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நிச்சயமான வெற்றி உன் வாசல் தேடி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் பனியைப் போல உருகி மறைந்துவிடும். இனி உன் வீட்டில் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். உன் பிள்ளைகள், உன் உறவுகள் அனைவரும் உன் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அந்த நன்னாளை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன். இதுவே உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காது அல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்து தானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிடுறதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய்.
என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நம்ம இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்து வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டியிருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே என்று பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால், நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற என் பிள்ளை நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய். என் தங்கமே, வாய் விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உனக்கு கேட்க செய்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்ல தங்கமே, உன் மனக்கவலைகளுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைத்துவிடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்லும் காலம் கனிந்து விட்டது. உலகம் உனக்கு மூடிய கதவுகளை இந்த வாராகி அன்னை தனது அருளால் திறக்கப் போகின்றேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் சக்திகள் யாவும் உன் முன்னே மண்டியிடும். நீ வேண்டியவை மட்டுமல்ல, நீ வேண்ட மறந்த நன்மைகளையும் சேர்த்து உன் மடியில் நான் கொட்டுவேன். இனி உன் ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு புது நம்பிக்கையுடன், ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கத்துடனும் கழியும். யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று நீ ஏங்கும் போதெல்லாம் உன் சுவாசமாய் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் கையை பிடித்து நான் வழிநடத்தும் போது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. எழுந்து வா என் சிங்கார பிள்ளையே, உன் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் ஆசி உனக்கு சுவாசமாய் இருக்கும். இனி எல்லாம் ஜெயமே.